விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன். விருச்சிகம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை. கிரகநிலை: சுகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி. பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன். களத்திரஸ்தானத்தில் குரு. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பணசமஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 18, 2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 30, 2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பலன்கள்: மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கேற்ப நடந்து கொண்டு காரியம் சாதிக்கும் திறமை உடைய விருச்சிக ராசியினரே, இந்த மாதம் உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளைச் செய்வார். நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில், வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலகும். தேவையான பண வசதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்கும். எதிர்ப்புகள் அகலும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். பூமி மூலம் லாபம் கிடைக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலும் நன்மையையும் மகிழ்ச்சியையும் தரும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். மனதிருப்தியுடன் செயலாற்றுவீர்கள். புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும். அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைக்கும். மனக்கவலை ஏற்படும். உடல் சோர்வு உண்டாகும். ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கட்சியில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மனமகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பாக செயல்படுவீர்கள். விசாகம் 4ஆம் பாதம். நீங்கள் நல்ல உழைப்பாற்றல் கொண்டவர்கள் என்பதால் எந்தவித பிரச்சினைகளையும் சமாளித்து திறமைகளை வெளிப்படுத்தி உயரதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உடன்பணி புரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுக்குள்ள வேலைப்பளு குறையும். பிறர் விஷயங்களில் தேவையின்றி தலையீடு செய்வதைத் தவிர்ப்பது நல்லது. அனுஷம். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர் நீச்சல் போட்டால் ஏற்றத்தைப் பெற முடியும். வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் சில நேரங்களில் தட்டிச் சென்றாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும். கூட்டாளிகளிடமும் உழைப்பாளிகளிடமும் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. கேட்டை. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களை சந்தித்தாலும் லாபங்கள் குறையாது. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களை சற்று தள்ளி வைப்பது நல்லது. அதிக உழைப்பு உடல் சோர்வை உண்டாக்கும் என்பதால் கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் 2025 உங்களுக்காக சில கூடுதல் முயற்சிகளை எடுக்கலாம் மற்றும் கலவையான பலன்களை தரலாம். 4வது மற்றும் 5ஆம் வீட்டில் இருப்பார். இந்த 2 நிலைகளும் சூரிய கிரகத்திற்கு சாதகமாக கருதப்படாது. ஆனால் 4ஆம் வீட்டில் நிற்பதன் மூலம் சூரியன் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலை சம்பந்தமான விஷயங்களில் அவ்வப்போது சிறிது உதவலாம். இந்த மாதம் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை மேற்கொள்வது சரியாக இருக்காது.
குறிப்பாக ஒரு நண்பர் அல்லது நெருங்கிய நபரின் ஆலோசனையின் பேரில் எந்தவொரு புதிய தொழிலிலும் சேருவது சரியாக இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களும் இந்த மாதம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் உங்கள் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 4ஆம் வீட்டில் நீடிக்கிறார். 4வது வீட்டில் சனியின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் சனி இந்த மாதம் குருவின் ராசியில் இருப்பார் மற்றும் உயர்கல்விக்கு காரணமான கிரகமாக குரு கருதப்படுகிறது. மார்ச் மாதம் பொதுவாக குடும்ப விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 7வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இதன் விளைவாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் உணர்ச்சி ரீதியான இணைப்பு வலுவடையும். உங்கள் காதல் உறவைப் பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் உங்கள் 5வது வீட்டின் அதிபதியான குருவின் நிலை மிகவும் சாதகமாக தெரிகிறது. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 7வது வீட்டிலும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டிலும் உச்சநிலையில் இருப்பார்கள். திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால் இந்த மாதத்தில் சுக்கிரனின் சாதகமான நிலை திருமண வாழ்க்கை மேலும் அதிகரிக்க உதவும். குருவின் சாதகமான நிலை திருமண மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவும். நிதி விஷயங்களைப் பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான புதனின் நிலை பலவீனமாக உள்ளது. இருப்பினும் புதன் லாப வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் சாதகமான சூழ்நிலையில் அத்தகைய சூழ்நிலையில் புதன் உங்களுக்கு நன்மைகளைப் பெற முயற்சிப்பார். ஆனால் பலவீனமாக இருப்பதால் போதுமான பலன்களைப் பெறுவதில் சந்தேகம் உள்ளது. உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். 8வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது நல்லதல்ல. இந்த மாதம் பொரித்த உணவுகள், மிளகாய் மசாலா போன்றவற்றை அதிகம் உட்கொள்வதை தவிர்க்கவும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் கூடும். அதிர்ஷ்ட கிழமைகள்: ஞாயிறு, புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 8, 9. அதிர்ஷ்ட தினங்கள் 1, 2, 3, 29, 30. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன். விருச்சிகம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை. கிரகநிலை: சுகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி. பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன். களத்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என வலம் வருகிறார்கள். கிரகமாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பணசமஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 18, 2025 அன்று